ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன ஆழ்வானுடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அவன் சுலபத்தில் தரிசனம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ கூரநாராயணஜீயர் சுவாமியினால் அருளச் செய்யப்பட்ட இந்த சுதர்சன சதகத்திலே பலன் தரும் துதிகளாக நாம் அனுதினமும் செவிமடுத்து வரக்கூடியதான விஷயங்கள் பற்பலவிதமான பாக்கியங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும், எங்களுக்கு ஏற்படக்கூடியதான இன்னல்களையெல்லாம் நீக்கி சகல மங்களங்களையும் எங்களுக்கு அளித்திட வேண்டும் என்று சுலபத்தில் தரிசனம் தரக்கூடிய சுதர்சன பகவானிடம் வேண்டிக் கொள்கிறாராம், பிரார்த்தனை செய்து கொள்கிறார். பிரார்த்தனா காமதேனுகு என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இந்த சுதர்சன பகவானை யார் ஒருவர் காலை எழுந்ததும் அவரை நினைத்து கொண்டே எழுந்துகிறார்களோ அவருடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக அன்றைய தினம் வெற்றிகரமாகவே ஆகிவிடும் என்பதைத்தான் அந்த 100 ஸ்லோகமும் சொல்லுகிறது. அதிலே இன்றைய தினம் என்ன என்று கேட்டாக்க, நித்தியசூரி கோஷ்டிகளோடு கூட காமிய பலன்களையெல்லாம் அனுபவித்துவிட்டு மோட்ச பலன் நமக்கு சித்திக்க வேண்டுமே ஆகில் அதற்கும் உதவக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான் என்று சொல்லுகிறார். அப்போ தீக்ஷாம் சங்கிராம சத்ரே மகதி கிருதவதோ தீப்திபிஸ் சம்ஹதாபிஹி ஜிஹ்வாலே சப்த ஜிஹ்வே தனுஜகுலஹவிர்ஜுஹ்வதோ நேமி ஜுஹ்வம் வைகுண்டாஸ்திரஸ்ய குண்டம் மகதிவ விலசத் பிண்டிகா வேதி மத்யே திஷ்யாத் திவ்யாத் விதிஷ்யம் பதமிக பவதாம் அக்ஷதான் மோஷமக்ஷம் என்று அக்ஷமாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானிடம் இங்கே என்ன வேண்டுகிறார் என்று கேட்டால், எங்களுக்கு தர்மத்தை உபதேசித்தீர், அர்த்தமாக இருக்கக்கூடிய நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் தேவரீர் உபதேசித்தீர், காமிய பலன்கள் எல்லாம் நாங்கள் அடைந்து விட்டோம், எம்பெருமானே எங்களுக்கு மோட்ச பதவியாக இருக்கக்கூடிய நித்தியசூரி கோஷ்டியிலே எங்களை சேர்த்து வைக்க வேண்டும், தேவ பதவியானது எங்களுக்கு சித்திக்க வேண்டும் என்று இன்றைய தினம் பிரார்த்தனை செய்கிறாராம். 4 வித புருஷார்த்தங்கள் மிகவும் முக்கியம். எத்தனையோ புருஷார்த்தங்கள் இருந்தால் கூட 4 புருஷார்த்தங்கள் மிகவும் முக்கியம். அதிலேயும் கடைசியாக இருப்பது என்பது மோட்ச பதவி. அதுதான் நித்தியசூரி கோஷ்டிகளிலேயே சேர்ந்து கொண்டு நமக்கு சதா பஷ்யந்தி சூரையஹா என்று சொல்லுவார்கள். எம்பெருமானையே எப்பொழுதும் தரிசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அங்கேயும் சென்று கைங்கரியம் செய்யக்கூடியதான பாக்கியம் என்பது அங்கே தேவ பதவி என்று சொல்லுகிறார்கள், நித்தியசூரி பதவி என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால அந்த தேவலோக சம்பத்திற்கு ஈடான நித்தியசூரி பதவியை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இங்கே வேண்டிக் கொள்கிறாராம். தீக்ஷாம் சங்கிராம சத்ரே மகதி கிருதவதோ தீப்திபிஸ் சம்ஹதாபிஹி ஜிஹ்வாலே சப்த ஜிஹ்வே தனுஜகுலஹவிர்ஜுஹ்வதோ நேமி ஜுஹ்வம் வைகுண்டாஸ்திரஸ்ய குண்டம் மகதிவ விலசத் பிண்டிகா வேதி மத்யே திஷ்யாத் திவ்யாத் திஷ்யம் பதமிக பவதாம் அக்ஷதாம் மேஷமக்ஷம் என்று அக்ஷமாக இருக்கக்கூடிய ஜுவாலையுடன் தேஜோமயமாக விளங்கக்கூடிய சுதர்சன பகவானே எங்களுக்கு தேவ பதவியை காட்டிலும் இருக்கக்கூடியதான நித்தியசூரி பதவியை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். நாமும் அதையே பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.